This is the future. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒரு adjustable voltage regulator தான் பண்ண போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12 வோல்ட்ல இருந்து 35 வோல்ட் வரைக்கும் எப்படி நம்ம வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் பார்க்க போறோம். எப்படி பண்றது ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க நேரா வீடியோல போவோம். இந்த அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது இந்த ஸ்டெப் அப் பூஸ்ட் கன்வெர்ட்டர் தான் சொல்லுவாங்க. இது ரேட் வந்து நம்மளுக்கு வந்து 100 ரூபா வருது. எலக்ட்ரானிக் ஷாப் எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணிக்கலாம் வோல்டேஜை. அடுத்து நம்ம வந்து ஒரு எல்இடி வோல்ட் மீட்டர் தான் எடுத்திருக்கோம், டிஜிட்டல் வோல்ட் மீட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 10K பொட்டான்சியோமீட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது 10K வேல்யூ இருக்க அந்த பொட்டான்சியோமீட்டர் ஒன்று எடுத்திருக்கோம். அந்த பொட்டான்சியோமீட்டரை வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்தது தான் இது. அதுலேருந்து 3 வயரை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பனானா கனெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, அதை வந்து மேலும் ஃபீமேலும் எடுத்திருக்கோம் ஒரு செட்டு. இது வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு பேர் எடுத்திருக்கோம், அதை ஃபீமேலும் மேலும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 12 வோல்ட் இன்புட் அடாப்டரும், அதாவது ஃபீமேல் அடாப்டரும், ஒரு சுவிட்சும் ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்து வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பூஸ்டர் கன்வெர்ட்டரில் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக அவங்களே ஒரு பொட்டான்சியோமீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இதை நம்ம வந்து சால்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அந்த இதை வந்து அந்த பொட்டான்சியோமீட்டரை நம்ம வந்து கைட்டி எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம வந்து அந்த பொட்டான்சியோமீட்டரை அந்த போர்டில் வந்து நம்ம வந்து கைட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பொட்டான்சியோமீட்டர் இருந்த இடத்துல நம்ம வந்து 10K பொட்டான்சியோமீட்டரை நம்ம வந்து அந்த போர்டில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம். அந்த பொட்டான்சியோமீட்டர் போர்டில் எப்படி இருந்ததோ அதேமாரி தான் சால்ட்ரிங் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ரெகுலேட் பண்ண முடியும் வோல்டேஜை. அதேமாரி நம்ம வந்து அந்த 3 டெர்மினலையும் அதில் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துட்டோம். $10K பொட்டான்சியோமீட்டர் வச்சா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி எடுக்க முடியுது. அதனால தான் வந்து 10K பொட்டான்சியோமீட்டர் எடுக்க சொல்கிறேன். அப்புறம் நம்ம வந்து கரெக்டாக அதேமாரி சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்ட்போர்டில் நம்ம வந்து எல்லாம் வைக்கிற மாரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். அதெல்லாம் வீடியோவில் காட்டல, லென்த் அதிகமாகன்றனால எல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த அட்டையில் நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்றா அந்த அட்டையில் வச்சு கம்மு வச்சு ஒட்டிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த வோல்ட் மீட்டரை அந்த இதில் எடுத்து ஒட்டிடுறேன். இந்த வோல்ட் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ அவுட்புட் வெளில வருதுன்னு தெரியறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த வோல்ட் மீட்டரை நம்ம வந்து அதில் வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த சுவிட்சை நம்ம வந்து கரெக்டாக வச்சுருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பனானா கனெக்டரோட ஃபீமேலை நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருவோம். ரெண்டுத்தையும் கனெக்டில் செட் பண்ணிட்டோம். அதில் இப்போ நம்ம ஒன்று கனெக்ட் பண்ணியாச்சு. இந்தமாரி நம்ம வந்து ரெண்டுத்தையும் செட் பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டு எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து பொட்டான்சியோமீட்டர் வந்து கடைசியாக தான் வைப்போம் அந்த இதில். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மாரி நம்ம இந்த அட்டை எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருவோம். பாருங்கள், நம்ம வந்து பாக்ஸாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து அந்த 12 வோல்ட் ஃபீமேல் அடாப்டரை நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். கம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம அந்த ஃபீமேல் அடாப்டரில் 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுக்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து அதில் பாசிட்டிவாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து 2 வயரையும் அதில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பூஸ்டர் கன்வெர்ட்டரை நம்ம வந்து அந்த கார்ட்போர்டில் வச்சு செட் பண்ணி ஒட்டிடுவோம். கரெக்டாக வச்சு ஒட்டிடுவோம்.
இப்போ நம்ம அந்த பூஸ்டர் கன்வெர்ட்டரில் நம்மளுக்கு வந்து 4 போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, 2 இன்புட்டும் 2 அவுட்புட்டும். அவுட்புட் பாசிட்டிவ் நெகட்டிவ், இன்புட் பாசிட்டிவ் நெகட்டிவ் 4 போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து இன்புட் நெகட்டிவில் நம்ம 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து வர நெகட்டிவ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து இன்புட்டில் இன்னொரு வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். இது எதுக்குன்னா நம்ம வந்து நேராக அந்த பாசிட்டிவ்லேருந்து வரதை சுவிட்சில் கொடுத்து அந்த சுவிட்சில் தான் நம்ம வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அதேமாரி அந்த பூஸ்டர் கன்வெர்ட்டரில் அவுட்புட்டையும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். பிளாக் ஒயர் வந்து அவுட்புட் நெகட்டிவாகவும், ரெட் கலர் வந்து அவுட்புட் இன்புட்டாகவும், அவுட்புட்டோட பாசிட்டிவாகவும் கொடுத்துறோம். சாரி, நம்ம வந்து அவுட்புட்டையும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிறோம். சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து அவுட்புட்டை. இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை வந்து நம்ம வந்து நேராக அந்த பனானா கனெக்டரில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபீமேல் கனெக்டரில் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்ரிங் லெட்டை கொஞ்சம் அதில் ஏற்றி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணதுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நம்ம வந்து அவுட்புட்டை அந்த பனானா கனெக்டரில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். பாசிட்டிவ் வந்து ரெட் கலர் கனெக்ட்லேயும், ஃபீமேல் வந்து நெகட்டிவ் வந்து பிளாக் கலர்லேயும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். ரெண்டு அவுட்புட்டையும் நம்ம வந்து இந்த பனானா கனெக்டில் சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த டிஜிட்டல் வோல்ட் மீட்டர்லேருந்து வர 2 வயரையும் அதேமாரி பனானா கனெக்டர்லேயே நம்ம வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அதிலே சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடுறோம். பாசிட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வோல்ட் மீட்டரோட நெகட்டிவையும் நம்ம வந்து அந்த பனானா கனெக்ட்லேருந்தே சால்ட்ரிங் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு அந்த வோல்ட் மீட்டரில் தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வோல்ட் மீட்டரையும் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கே எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த சுவிட்சில் பாசிட்டிவாக 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து வர பாசிட்டிவை நம்ம வந்து சுவிட்சில் கொடுத்துருவோம். ரெண்டு வயரையும் நம்ம வந்து சுவிட்சில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டான்சியோமீட்டரை நம்ம வந்து அந்த கார்ட்போர்டில் வச்சுருவோம். கரெக்டாக நம்ம வந்து அந்த பொட்டான்சியோமீட்டரை இந்தமாரி வச்சு அதில் ஒட்டிடுவோம். இப்போ நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு, பொட்டான்சியோமீட்டரும் வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பாக்ஸை மூடிடலாம். பாக்ஸை வந்து நம்ம வந்து க்ளூ கன்னை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பாக்ஸை சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுத்து நம்ம அந்த ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணிவிடுவோம். அது பாருங்க, அந்த பனானா கனெக்டரை நம்ம வந்து அது ஃபீமேலில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம ரெடி பண்ண ட்ரில்லிங் மிஷினில் வச்சு அந்த இது ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு வந்து 35 வோல்ட் வருது. நம்ம வந்து 12 வோல்ட்டில் வச்சு நம்ம வந்து மோட்ரு ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மோட்ரு சுற்றுது. வோல்டேஜ் ஏற்ற ஏற்ற நம்மளுக்கு மோட்டரோட ஸ்பீடும் ஏறுது. அது நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில். இப்போ நான் வந்து 24 வோல்ட் வைக்கிறேன். ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வேரி ஆகுது மோட்டரோட. மோட்டர் ஸ்பீடை பாருங்கள். நான் இப்போ வந்து வோல்டேஜ் கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு மோட்டர் ஸ்பீடு குறையுது பாருங்கள். பாருங்க, நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுது.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோல பார்ப்போம்.